கும்பலங்கிக்கு போனேன். அப்போ போனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது ஷாம் புஷ்கர். அவர் கூட தான் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் மகாநடிக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கினார். நேஷனல் அவார்டு வாங்கினீங்களா? ஓகே. ஏன்னா அவரு அங்க ஒரு ரைட்டர் மாதிரி, அங்க வந்து ரைட்டர், இவர் தான் டைரக்டர், இவர் தான் ஆக்டர்ன்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த படம் பண்ணும்போது அந்த படத்துலயும் ஒரு டைலாக் ஒன்று வந்தது. எனக்கு நல்ல வேலை, எனக்கு அந்த லிபர்ட்டி அங்கே கொடுத்தாங்க. அது படத்துல வரல அந்த டைலாக். அது என்னன்னு கேட்டாங்கன்னா, சோபின் என்ன பார்த்து சொல்லுவாரு, டேய் தமிழனாவே இருந்தாலும் நான் உன்னை தம்பியா தானடா பார்த்தேன் அப்படின்னு. கேட்டேன், இல்லை இது என்ன சொன்னீங்கன்னா, இல்லை தமிழனாவே இருந்தாலும் உன்னை தம்பியா தானே பார்த்தேன் அப்படின்னா, ஏன் அது அப்படின்னு நான் கேட்டேன். ரைட்டர் வந்துட்டாரு, நீங்க டைரக்டர் கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம், ரைட்டர் எல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன் ரமேஷ் இதுல ஏதாவது தப்பு இருக்காது? கண்டிப்பா தப்பு இருக்குங்க. அவன் அப்படிப்பட்டவன் தான், இருந்தாலும் அவனை தம்பியா தானே பார்த்தேன் அப்படின்றது தானே அதுக்கு மீனிங்னு. சாரி எனக்கு அது தெரியல அப்படின்னாங்க. இது கண்டிப்பா வைக்க கூடாதுல்ல ரமேஷ், சத்தியமா வைக்க கூடாதுங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க அந்த டைலாக். எனக்கு நான் ஒரு மலையாள படம் பண்றேன், நான் ஒரு தமிழ் பையன் போயிட்டு நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய படத்துல அவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்க படத்துல அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கும்பலங்கி நைட்ஸ்ன்ற படத்தோட சக்சஸ் அந்த டீமோட வைப் தான், அந்த டீம், அந்த ஹோல் டீம் லிசனிங் தான். ஸோ இந்த மாதிரியாக நான் பண்ண படம் தான் வந்து கும்பலங்கி. அண்ட் அதுவும் அதுக்கு நான் ஒர்க் பண்ணதும் ஒரு 3 days. நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போய் தியேட்டர்ல பார்த்துட்டு என் பொண்டாட்டி தான் பார்த்தேன், மா நல்ல வேலை இல்லைன்னா வாழ்க்கையில எப்பேற்பட்ட தப்ப நான் பண்ணிருப்பேன். கும்பலங்கி மாதிரி ஒரு படம் எனக்கு லைஃப்ல திரும்ப கிடைக்குமான்றது தெரியாதுல்ல.